நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். கலைஞருடைய நினைவு இடத்துக்கு வந்து ராஜ்நாத் சிங் போறாரு, எல்முருகன் போறாரு, அண்ணாமலை போறாங்க. அதுக்கான தேவை ஏன் எழுந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுங்க. ஏன் போனீங்கன்னு கேள்வி எழுப்ப முடியாது. அவங்களுடைய கட்சியில ஒரு நிகழ்ச்சி, அவங்களுடைய ஆட்சியில ஒரு நிகழ்ச்சி, அவங்களுடைய தலைவர் அவங்க கொண்டாடுறாங்க, அதற்கு அழைப்பு வந்திருக்கு, அதுக்கு போறாங்க. அண்ணாமலை அவர்கள் போயிருக்கணுமா? போயிருக்க வேண்டாம். பிஜேபியில கட்சிக்காரங்களும் ஒரு குழப்பம் ஏற்பட்டு சர்மா மாதிரி நல்ல ஒரு கேள்வி கேட்பாங்களே, நம்ம என்ன செய்யறதுன்னு கேள்விப்படும். அண்ணாமலை இந்த விஷயத்தை எப்படி அணுகுனார் நீங்க பாக்குறீங்க? ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து இனிமேலும் விமர்சிப்பாருங்க. இனிமே கருணாநிதி பத்தி பேச மாட்டாருன்னு சொன்னார். அவங்கள்ட்ட ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு வெளியிட்டு இருக்காங்க, டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது கலைஞருக்கு வெளியிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப எம்ஜிஆர் பத்தி நீங்க சொன்னீங்களே, அவங்க நாணயம் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நாங்க எங்களுடைய தலைவருக்காக வெளியிட்டோம், நாங்களே தான் வெளியிட்டோம். தமிழ்நாட்டோட தலைவர் மட்டும் இல்ல, திமுகவுடைய தலைவர் மட்டும் இல்ல, ஒரு தேசிய தலைவர்னு தேசிய கட்சி வாயாலே வாங்கிட்டாங்க. அப்ப அதுதானே பெரிய விஷயம். நீங்க அந்த மாதிரியான ஒரு பேரையும் புகழையும் நீங்க ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு வாங்கி கொடுத்துருக்கணும்ல. இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? உங்க கட்சி தலைவருக்கு நீங்க வந்து நாணயம் வெளியிடுறீங்க, நீங்க உங்க கூட்டணி கட்சிகளை கூப்பிடலாம், ஏன் மற்ற கட்சியா இருக்கக்கூடிய பாஜக, அதுவும் அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, அரசு ரீதியாக எல்லாமே வந்து எதிரியா இருந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல நீங்க ஏன் வந்து ராஜ்நாத் சிங் பெருமை மாற்று கட்சிக்காரங்க கூட போட்டுறாங்க. பாஜக திமுக வந்து ரகசிய உறவாடுது, கள்ள உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிமுக ஐடிவிங்லாம் வந்து பரப்புறாங்க. இரு கட்சிகளுக்கான உறவா நீங்க பார்க்க முடியாது. நீங்க அப்படியே சுத்தி வந்து டிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வைக்க போதான 2026 இல்ல. அதான் பதில். இது வந்து மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கூட இதை வச்சுக்கலாம். இன் பர்சனல் கெபாசிட்டி எஸ், நாட் இன் ஏ பொலிட்டிக்கல். ராகுல் காந்தி பங்கேற்காதுமே இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. அது தொடர்பா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? இது வந்து அரசு நிகழ்ச்சி, ஒன்றிய அரசாங்கம் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவரு அந்த பதில கொடுக்குறாரு. அதனால அவர் இன்வைட் பண்ணல, அவருக்கு தப்பு கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் எந்த கெபாசிட்டில வந்தாரு? அம்மாவுக்காக நீங்க வந்து இரங்கல் கூட்டமே வந்து நடத்தல, நீங்க வந்து கலைஞருக்கான நாணயத்தை விமர்சிப்பது எப்படி சரியா இருக்கும்? பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அப்ப எடப்பாடி பண்ண இந்த அரசியலுங்கிறது பெரிதா எடுபடல அப்படின்னு நம்ம எடுபடாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். கலைஞருக்கான இந்த நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் பங்கேற்றாரு. தமிழ்நாட்டில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. நீங்கள் அந்த நாணயம் பற்றியான உங்களுடைய பார்வை என்ன? திமுக அரசு அவங்களுடைய தலைவருக்கு அப்படி ஒரு முயற்சியை பண்ணுது, அதுக்கு மத்திய அரசு துணை நிற்குது. அதில் வந்து விசேஷமாக வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கான விஷயமோ, ஓஹோ இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயமும் எதுவும் இருக்கிறதா பார்க்கல. இதற்கு முன்னாடி அதே மாதிரி அதிமுக அரசு அவங்களுடைய தலைவருக்கு வெளியிட்டுச்சு, அவ்வளோதான். அப்போ அவங்க இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு வெளியிட்டுருக்காங்க, டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது கலைஞருக்கு வெளியிட்டுருக்காங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் திஸ். அதில் வந்து நடக்காத ஒன்று நடந்துருச்சுனோ, நடக்கக்கூடாத ஒன்று நடந்துருச்சுனோ, இதுவரை வரலாறு காணாத விஷயம்னோ அப்படி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. பெரிய விஷயமா எதுவும் பார்க்கல அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல வர கருத்தா? நான் சொன்னது மட்டும்தான் நான் சொல்ல வர கருத்து. இல்லை இப்போ எம்ஜிஆர் பற்றி நீங்கள் சொன்னீங்களே, அவங்க நாணயம் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? நாங்கள் எங்களுடைய தலைவருக்காக வெளியிட்டோம், நாங்களே தான் வெளியிட்டோம், ஆனால் இந்த ஒரு நாணயத்துக்கு வந்து ஏன் வந்து மத்திய அமைச்சராகக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சரை ராஜ்நாத் சிங்கை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் எதுக்கு திரு நரேந்திர மோடியை போய் டெல்லியில் போய் பார்த்தீங்க? எதுக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி கூட்டணியோட பக்கத்தில் போய் உட்கார்ந்தாரு? தமிழக முதலமைச்சராக இருக்கும்போது எதுக்கு இந்த ஸ்கூட்டர் பைக் ரிலீஸ் கட்டுறதுக்கு அவரை கொண்டு வந்தார்? ஸ்கூட்டர் ரிலீஸுக்கு யார் கொண்டு வந்தாங்க? ஏன் பண்ணார்? ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஏன் வந்து பிரணாப் முகர்ஜியை கூப்பிட்டு வந்தாங்க? அப்போ நீங்கள் தமிழ்நாடு தனி நாடுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, நாங்களாம் எல்லாத்தையும் எங்களே பார்த்துன்னு சொல்ல வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு ஒரு தேவை என்ன வந்துட்டு மத்திய அரசு மட்டும் வந்துச்சு, அப்போல்லாம் உங்களுக்கு ஒன்றும் இடிக்கலையா? இதுதான் கணக்கு. மத்திய அரசுங்கிறது ஒரு பெரிய அங்கீகாரம். இது வந்து தமிழ்நாட்டோட தலைவர் மட்டும் இல்லை, திமுகவுடைய தலைவர் மட்டும் இல்லை, ஒரு தேசிய தலைவர்னு தேசிய கட்சி வாயாலே வாங்கிட்டாங்க. அப்போ அதுதானே பெரிய விஷயம். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பேரையும் புகழையும் நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு வாங்கி கொடுத்துருக்கணும்ல, அதை நீங்கள் சுருக்கிட்டு போயிட்டீங்க. அவங்க பெருந்தன்மையை காட்டிகிட்டே இருந்தாங்க பிஜேபி, நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணத்தை தான் காட்டியிருக்கீங்க அவங்கள்ட்ட. அப்போ இன்னைக்கு கருணாநிதி அவர்களை வந்து பார்த்து அவர் வந்து இந்திய தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை ராஜ்நாத் சிங் பயன்படுத்திருக்காரு. அதுதானே கருணாநிதிக்கான கௌரவமாக இருக்க முடியும். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்காமல் கொண்டு வந்துருங்க. அப்படி நீங்கள் எம்ஜிஆர் வாங்கி கொடுத்தீங்களா? அப்படி நீங்கள் அதை செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்போ நாங்கள் செய்யலைங்கிறதுல உங்களுக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்குதுல? அதில் என்ன பெருமைனா, எங்களெல்லாம் யாருமே பாராட்டலப்பா, நாங்கள்லாம் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பாராட்டிக்கிட்டோம், அதுவா பெருமை? இப்போ மாற்று கட்சியை சேர்ந்தவங்க, மத்திய அரசை சேர்ந்தவங்க அது பண்ணால் தானே மத்திய அரசுங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட்டில், இந்தியன் பீப்புள் இல்லையா? இந்திய அரசாங்கம் ஒன்று திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னார்னா, ஜெய்சங்கருங்கிற தனிநபர் பேசினாரா யாராவது கருதுவாங்களா? அப்போ இந்திய அரசு பேசினா தானே கருதுறாங்க. அப்போ வந்து ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வந்து பேசுகிறாரு, அப்போ அதுதானே கௌரவம்.
புரோட்டோகாலில் நம்பர் 2 இருக்கிறாரு. அவர் வந்து பேசும்போது நம்ம பெரிய கௌரவம். அப்போ அதை வந்து இன்னும் நாங்கள்லாம் எங்களுக்குள்ளேயே பாராட்டிக்கிட்டோங்கிறது எப்படி பெருமையாக இருக்க முடியும்? இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பெருந்தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையில் இந்த இடத்துல வருது. நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நான் சொன்னது மட்டும்தான் நான் சொன்னது. நீங்க புரிஞ்சுக்கிட்டது நீங்க இல்ல. இப்போ மோடியை கூப்பிட்டாங்க, மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து நீங்க ஆட்சியில இருக்கும்போது போய் பார்த்தாங்க, வச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ தமிழ்நாட்டுல பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டர் கொடுத்தாங்க. ஏடிஎம்கே பேர்ல ஒரே ஒரு தடவை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கல. அதை கொண்டு வந்து கொடுத்த போது யார் வந்திருந்தா? இந்த நாட்டுடைய பிரதமர் வந்திருந்தார். எது கூப்பிட்டீங்க? நீங்களே ஸ்கூட்டர் வாங்கி நீங்களே ஸ்கூட்டர் விட்டுருக்க வேண்டியதானே? எது கூப்பிட்டீங்க அவரை? அப்ப அதுக்கு மட்டும் அவர் வரலாமா? அவங்க வெறும் அரசியலுக்காக சொல்றாங்க. அவ்வளவு. அவங்க தேவைப்பட்டதை கூப்பிடலையா? திரு நரேந்திர மோடியும் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே இல்லையா? தனியா எத்தனை பேர் போய் சந்திச்சிருக்காரு? கட்சி பெருமக்களோட போய் எத்தனை பேர் சந்திச்சிருக்காரு? அப்ப அதுக்கெல்லாம் எதுக்கு போய் சந்திச்சீங்க? டெல்லிக்கு உங்களுக்கு என்ன வேலை? நான் எங்க மாநிலம், எங்க நாடு, எங்க மக்கள், எங்க கட்சி, எங்க ஆட்சி உட்கார்ந்துருக்கலாம்ல. மத்திய மாநில அரசுகளுடைய உறவு பேன்றது எல்லாருக்கும் நல்லது. மத்திய அரசுக்கும் நல்லது, மாநில அரசுக்கும் நல்லது. இல்ல, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? உங்க கட்சி தலைவருக்கு நீங்க வந்து நாணயம் வெளியிடுறீங்க, நீங்க உங்க கூட்டணி கட்சிகளை கூப்பிடலாம். ஏன் மற்ற கட்சியா இருக்கக்கூடிய பாஜக, அதுவும் அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, அரசு ரீதியாக எல்லாமே வந்து எதிரியா இருந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல நீங்க ஏன் வந்து ராஜ்நாத் சிங்? அதுதானுங்க பெருமை. அதுதானுங்க பெருமை. மாற்று கட்சிக்காரங்க கூட போட்டுறாங்க, மாற்று கட்சிக்காரங்க கூட வந்து நிக்கிறாங்க, அவங்க ஸ்டாண்டிங் ஓவேஷன் கேட்கிறாங்க. இந்திய தலைவருங்க கருணாநிதினு சொல்றாங்க. அதுதானே பெருமை. ஜெயலலிதாவை எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்தா பெருமையா பாப்பீங்களா? ஸ்டாலின் புகழ்ந்தா நியூஸா பாப்பீங்களா? எதை பாப்பீங்க நீங்க? எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை புகழ்றார், ஸ்டாலின் வந்து ஜெயலலிதாவை புகழ்றார். இது செய்தியா? அப்ப மாற்று கருத்து, எதிர் துருவம், பகையாடினவங்க அவங்களே பாராட்டுறாங்கன்னா அது பெருமைக்குரிய விஷயமா பார்க்கணுமா? நாங்க எங்களை பாராட்டு, நான் வந்து வேலுமணியை பாராட்டுவேன், வேலுமணி என்னைய பாராட்டுவாரு, நாங்க வந்து பயங்கரமா பாராட்டிக்கிடுவோங்கிறது என்ன பெருமை அதுல இருக்கு? இல்ல, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க வந்து பாஜக திமுக வந்து ரகசிய உறவாடுது, கள்ள உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிமுக ஐடிவிங்லாம் வந்து பரப்புறாங்க. ஆல்ரெடி அரசு ரீதியாகவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிதி கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் குறித்து திமுக தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கு. கொள்கை ரீதியாகவும் நாங்க தொடர்ந்து எதிர்மொழியில் நின்று இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு சூழல்ல ராகுல் காந்திக்கெல்லாம் அழைப்பு விடுக்காம நீங்க ராஜ்நாத் சிங் அழைப்பு விடுத்துறீங்க. ரொம்ப தெளிவா இது ரெண்டு கட்சிகளுக்கான உறவு இல்ல, ரெண்டு அரசுகளுக்கான உறவு. தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சி, மத்திய அரசுடைய ஒப்புதல், மத்திய அரசுடைய கௌரவம் ரெண்டும் சேர்ந்து நடக்குது. அவ்வளவுதான். அவங்களும் வந்து கௌரவப்படுத்துறாங்க. அவங்க வந்து நினைவிடத்துக்கு போனாங்க, அஞ்சலி செலுத்தினாங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் பெருந்தன்மையை காட்டி முழுதான் அந்த வார்த்தையை தமிழக முதலமைச்சரே பயன்படுத்துறாரு. பெருந்தன்மையா எங்க நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னு அவரே சொல்றாரு. நிகழ்ச்சிக்கு வந்தீங்க வாங்கன்னு சொல்லலாம்ல, பெருந்தன்மையா வந்தீங்கன்னு ஏன் சொல்லணும்? அவங்க உடனடியாக சம்மதிக்கிறாங்க. ராஜ்நாத் சிங் வரணும் நான் கேட்டேன் அப்படின்றார், என்னுடைய சாய்ஸா இருந்ததுன்றார். ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார். அப்ப மத்திய அரசு அப்படி நடந்திருக்கு. அப்ப இது இரு அரசுகளுக்கான உறவே தவிர இரு கட்சிகளுக்கான உறவா நீங்க பார்க்க முடியாது. நீங்க அப்படியே சுத்தி வந்து டிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வைக்க போதான்னு 2026 இல்ல. அதான் பதில். அது அப்போ ரகசிய உறவு வச்சுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து செய்தியாளர்கிட்ட வந்து சொல்றாரு. ஆனா நீங்க 2026 பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுமே வந்து அதை வந்து உறுதிப்படுத்துறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த காயின் தொடர்பா என்ன சொல்றாரு? அதுல ஹிந்தியில வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதை பத்திலாம் வந்து ஏன் இவங்களுக்கு தெரியாதா? ஒரு பக்கம் இவங்க தமிழ்ங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க ஹிந்திக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ இவங்க அப்பா அப்படின்னா உடனே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துற காயின்ல நோட்ல என்ன மொழி இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. அவர் ஒரு காயின் வச்சிருப்பார்ல, அவர் ஒரு இது பண்ணுவார். எம்ஜிஆருடைய நாணயத்துல என்ன போட்டுருந்துச்சு பாருங்க. தெலுங்குல போட்டுருந்துச்சா மலையாளத்துல போட்டுருந்துச்சான்னு பார்க்க சொல்லுங்க. அவர் ஒரு நோட்டு புழக்கத்துல வச்சிருப்பார்ல, அவர் கையில ஒரு 500 தாள் 100 தாள் வச்சிருப்பார்ல, அதுல என்ன மொழியில இருக்குன்னு பாருங்க. நாணயம்ங்கிறதே அதானுங்க. நாணயம் எப்படி இருக்கோ அப்படி வரணும். அதுல வந்து அடிஷனலாக சிறப்பாக, அது பயன்பாட்டுக்காக இல்ல, அடிஷனலாக கலைஞர் படமோ எம்ஜிஆர் படமோ ஜெயலலிதா படமோ யாரை நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களோ, யாருக்கு ஒப்புதல் கிடைக்குதோ அதை வந்து போடுவாங்க. மற்ற எல்லாமே அப்படியே தானே இருக்கணும். இந்தியன் கவர்மெண்ட், ரிசர்வ் பேங்க், மற்ற யாருன்னு எல்லாமே அப்படியே தானே இருக்கும். இதுல நீங்க என்ன செய்ய போறீங்க எனக்கு புரியலையே. அது நம்ம வந்து தெலுங்குல ஒன்று வச்சுக்கலாம், மலையாளத்துல வச்சுக்கலாம், நீங்க தமிழ்நாட்டில் வச்சுக்க முடியுமா? தேநீர் விருந்து வந்து ஆளுநர் அவர்கள் கொடுத்தாரு. அப்போ இதுல வந்து ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறாரு. இதுக்கு முன்பாக தேநீர் அந்த விருந்துல வந்து போய் ஸ்டாலின் அவர்களே பங்கேற்கிறார். ஏற்கனவே வந்து திமுக சார்பாக யாருமே பங்கேற்க மாட்டாங்க அப்படிங்கிற அறிவிப்புலாம் கொடுத்தாங்க. ஏன் வந்து இப்படி பங்கேற்கிறாங்க? இவங்க தான் தொடர்ந்து வந்து திமுக பாஜக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு உறவுல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற. பாஜக திமுக கள்ள உறவுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மக்கள்கிட்ட நிற்காது. அடிப்படையிலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாதுன்னு தெரியும். ரெண்டு பேருக்குமே எதிரெதிர நின்னாதான் அரசியல். பாஜகவுக்கு எதிர நின்னாதான் திமுக அரசியல், திமுகவுக்கு எதிர நின்னாதான் பாஜக அரசியல். நாளைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னா ரெண்டு பேருக்குமே இழப்பு. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தவங்க தான், புரிஞ்சுங்களா? ரெண்டு பேருமே கூட்டில் இருந்தவங்க தான், அமைச்சர்கள் இருந்தவங்க தான், ஒன்று மண்ணா இருந்தவங்க தான். இன்னைக்கு அரசியல் போய் கொண்டிருக்கக்கூடிய திசையில இவர்களுடன் சேர்ந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் ஆபத்து, இவங்க ரெண்டு பேரும் தான் ஓட்டு சிதறும். அதனால அதுபோக மக்களுக்கு இது ரொம்ப தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் நாளை காலையிலே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய வழக்கமான வழியா மத்திய பாசிச அரசு நமக்கு, ஒன்றிய அரசு நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேதுன்னு இவங்க சொல்லிடுவாங்க. தமிழக அரசு வந்து மத்திய அரசு திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டுதுன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இம்மீடியட்டா. நம்ம பேட்டி நீங்க ஒளிபரப்பு நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுல ஒன்றும் குழப்பம் கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு இருந்தாலும் இதை நீங்க செய்ய முடியாது.
இந்த எண்ணத்தை பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு உறவு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த முடியாது. அந்த நேரட்டிவ் வந்து எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ கருத்துக்கள் முன்வைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா எடுப்படாது. ஏன்னா அவங்க வைக்கிறதுக்கு கவுண்டர் என்ன வைக்கிறதுன்னு தெரியாம வைக்கிறாங்க. நம்ம சொல்றோம் ஓன் சட்டம் அழுக்கா இருக்கு, ஓன் சட்டம் மட்டும் தான் அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. இந்த நான் அப்படியே அழுக்கா இருக்கா இல்லையா அப்படிங்கிற விட்டுட்டு அவன் நீ மட்டும் ஒழுக்கமோ இந்த தான் நான் வந்து உங்களுக்கு குத்தம் சொல்றேன். அப்ப நீ ஒழுக்குமா இந்த டிட்வாட் ஆட்டு தான். அதுல வேற இல்லை. திமுக பாஜகவும் அதிமுகவும் கள்ள உறவுல இருக்குன்னு திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக எல்லாருமே வந்து பரப்பிட்டு வராங்க. அது எடுபடுதோ சிறுபான்மை மக்கள் நமக்கு 2024 வாக்களிக்கலையே, பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொன்ன அப்புறம் வாக்களிக்கலையே அப்படிங்கிற கவலையில நீங்க 2 பேர் தான் கள்ள உறவுன்னு சொல்லி கிளம்புறாங்க. அது திரு சீமானும் சொல்றாரு. பாஜகவும் வரும், பி டீம் எல்லாம் கிடையாது, இஜெட் வரைக்கும் எல்லா டீமும் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து விமர்சனத்துக்கு தாங்குமே தவிர மக்கள்கிட்ட எடுக்கூடாது. மக்களுக்கு அப்படி சிந்தனை. மக்கள் வந்து ரெண்டையும் வேறு திசையில தான் வச்சிருக்காங்க. இல்ல இப்ப சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க சொன்னது மாதிரி பி டீமோ இன்னொரு விஷயம் கடந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ 100 ரூபாய் அந்த செல்லா காசுக்கு இவங்க வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற கருத்துமே அவர் வைக்கிறாரு. நான் தான் சொன்னேன் நீங்க உங்களுக்கு அரசு ரீதியா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க, அரசியல் ரீதியா இல்ல. நீங்க வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு கூட்டணி வருமானு கேட்டா வராது. என்னுடைய பார்வையை சொல்லிட்டேன். அது சீமான் சொன்னாலும் அதே தான், இபிஎஸ் சொன்னாலும் அதே தான், யார் சொன்னாலும் அதே தான். அரசு ரீதியா நீங்க சொல்றீங்க, அதைத்தான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. ஆனா வந்து கலைஞருடைய நினைவு இடத்துக்கு வந்து ராஜ்நாத் சிங் போறாரு, அது மட்டும் இல்லாம எல்முருகன் போறாரு, அண்ணாமலை போறாங்க. அதுக்கான தேவை ஏன் எழுந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்தாங்க. ஏன் போனீங்கன்னு கேள்வி எழுப்ப முடியாதுங்க. நாகரிகம் வேணும், நாம தான் பேசுறோம். நாகரிகமா செயல்பட்டா ஏன் செயல்பட்டன்னு கேட்குறோம். இது என்ன கணக்கு? நீங்க இவங்க 3 பேர் போனாலும் என்ன குற்றம்னு சொல்லுங்க. வாட் இஸ் த கிரைம் பிஹைண்ட் தட்? இல்ல தொடர்ந்து வந்து நீங்க சொல்லுங்க போது இது என்ன குற்றம்னு சொல்லுங்க. நல்லதுக்கும் போடுறதுக்கும் வந்து ஒரு இறப்புக்கு அழைப்பு இல்லாம போகணும், திருமணத்துக்கு அழைப்பு வந்தா போகணும். இது வந்து நம்முடைய நாகரிகம், அடிப்படையான நாகரிகம். வந்து சொல்ல தகவல் வந்துச்சு வரலன்னு சொல்லி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா தகவல் வந்துச்சா கூட பார்க்கக்கூடாது, அது ஆட்டோமேட்டிக்கா போய் நின்றணும். அப்ப இது வந்து நம்முடைய நாகரிகம். அதை மாதிரி அவங்களோட வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, அவங்களுடைய கட்சியில ஒரு நிகழ்ச்சி, அவங்களுடைய ஆட்சியில ஒரு நிகழ்ச்சி, அவங்களுடைய தலைவரை அவங்க கொண்டாடுறாங்க, அதற்கு அழைப்பு வந்திருக்கு, அதுக்கு போறாங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது. பிஜேபி கவர்மெண்ட்டும் பிஜேபி பார்ட்டியும் பிஜேபி தலைவர்களும் எவ்வளவு பெருந்தன்மையா செயல்படுறாங்கன்னு பார்க்கணும். இல்ல இது பெருந்தன்மை தான். குற்றம் என்ன இருக்குது? இல்ல சார், இது பெருந்தன்மை தான். ஆனா வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தா அது வந்து அரசு ரீதியா அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும். நீங்க சொல்ற மாதிரி பெருந்தன்மையாவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா வந்து ஏற்கனவே வந்து கலைஞர் ஆட்சி குறித்து வந்து கடந்த 2-3 மாசம் இந்திரா காந்தி நினைவிடத்துக்கும் அவங்க பிள்ளைகள் ராஜீவ் காந்தி நினைவிடத்துக்கும் எல்லாரும் போறாங்க. என்ன அரசு ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ என்ன ரீதியாது? இது என்ன கணக்கு? நீங்க போயிருக்கணுமா வேண்டாமா நம்ம பேசவே முடியாது. போயிருக்கிறது போகாட்டா ஒன்றும் குற்றம் இல்லை, போனதும் குற்றம் இல்லை. நீங்க அவர் அண்ணாமலை போயிருக்கணுமா, ராஜ்நாத் சிங் அவர்கள் போனது நீங்க எப்படி தப்பு சொல்வீங்க? அண்ணாமலை அவர்கள் போயிருக்கணுமா, போயிருக்க வேண்டாம், போனா என்ன குற்றம்? புரியுங்களா? அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டுது, அவ்வளவுதான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அவங்க கட்சிக்கு பிஜேபியில கட்சிக்காரங்களும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். இந்த மாதிரி வந்து சர்மா மாதிரி 4 கேள்வி கேட்பாங்களே, நம்ம என்ன செய்யறதுன்னு கேள்விப்பட்டிருக்கும். அது வந்து நாளைக்கு காலையில் பேட்டில் சரி பண்ணிட்டு போறாங்க. அவங்க திமுக அரசை பத்தி அவங்க வண்ட எடுத்து விட போறாங்க, பாஜக அரசை பத்தி இவங்க வண்ட எடுத்து விட போறாங்க. முடிஞ்சு வச்சப்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வேற டாபிக் கிடைச்சிரும். திரும்ப வந்து நீங்க அடுத்த நினைப்பீங்க, அன்னைக்கு 2 பேரும் இணக்கமா இருந்தாங்களே, 2 பேரும் சம்பந்தம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாங்களே, இன்னைக்கு வந்து டைவர்ஸ் பண்ற மாதிரி ஆயிட்டாங்க. நான் அதுவுமே இல்லை இதுவுமே இல்லை நான் முதலே சொல்லுறேன். நான் தான் கூட்டணி இல்லை நான் முதலே சொல்லிட்டேன். நாளைக்கு ஒரு சண்டை போட ஆரம்பிச்சு திரும்ப பேட்டி கேட்பீங்க, சார் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சாங்க, அன்னைக்கு ஒன்னா, அன்னைக்கு ஒன்னா இல்ல. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒன்னா இல்ல. அவங்களுடைய உறவு வேற, அவங்களுடைய அரசியல் வேற. இது வந்து ஒரு வளர்க்க வேண்டிய ஒரு நாகரிகம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு திமுக துணை இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாஜக எப்பயுமே அந்த நாகரிகத்தை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இல்ல இப்போ ராஜ்நாத் சிங்கோ எல்முருகனோ வந்து மத்திய அமைச்சரவையில் இருக்காங்க. அண்ணாமலை இந்த விஷயத்தை எப்படி அணுகுனார் நீங்க பாக்குறீங்க? ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து இனிமேலும் விமர்சிப்பாருங்க. இனிமே கருணாநிதி பத்தி பேச மாட்டாருன்னு சொன்னாரா? அவங்கள்ட்ட திமுக பத்தி பேச மாட்டேன்னு சொன்னாரா? இல்ல திமுக சொல்லியிருக்கா பாஜக பத்தி பேச மாட்டோம்னு? இனிமேலும் விமர்சிப்பார். நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, அவர் போயிருக்க வேண்டாம், தவிர்த்திருக்கலாம். ஒண்ணு தப்பு. ஏன் போகாம இருக்கணும்? ஏன் தவிர்த்து இருக்கணும்? என்ன குற்றம்? கட்சிக்காரங்களுக்கு குழப்பம். நாளைக்கு சரி பண்ணிடுவாரு, நாளைக்கு திட்ட போறாரு. நான் அமெரிக்கா போற முன்னாடி எவ்வளவு திட்டாருன்னு பார்த்துட்டே இருங்க. அதான் இப்ப அண்ணாமலை போயிருக்கலாம், போகாம இருந்திருக்கலாம், அது அவருடைய விருப்பம். ஆனா வந்து இது அரசியல் ரீதியா எப்படி பார்க்கப்படும்? கட்சிக்காரங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. கட்சிக்காரங்க குழம்பி இருக்கிறாங்க. என்ன அண்ணாமலை போனாரு, நினைவிடத்துக்கு போனாரு, அங்க வேற வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வாங்க முன்னாடி வாங்கன்னு சொன்னாரு. என்னப்பா இது அப்படின்னு அவங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை எப்படி கெடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா, எதிர்கட்சினா எதிர்கட்சி அவன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது, அவனை வண்டியா திட்டத்தான் செய்யணும். நம்ம வந்து நல்ல விஷயம் மறந்து போய் கூட சொல்லக்கூடாது. இப்படிதான் கிளம்பியிருக்காங்க. அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணா அது பரம சந்தோஷம். திமுக துணை இருக்குன்னா வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். 2026 பாஜக திமுக கூட்டணி வரப்போறது இல்லை. ஆனா இது மோடியோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வந்து இவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல, தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து மேஜர் சீட் வந்து கிடைக்கல. அதன் காரணமாக
மாநில கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை எப்படியாவது ஒரு அலைன்ஸ்குள்ள கொண்டு வரலாம். என்ஐஏல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து பாஜக அரசு, அதுக்கு ஓட்டு போட்டது திமுக. அன்னைக்கு பெரும்பான்மை இருந்துச்சே, அன்னைக்கு உறவு இல்லையே, அன்னைக்கு கருணாநிதி நாணயம் வெளியிடலையே, எதுக்கா பண்ணாங்க? அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க பண்றாங்க. இப்போ இன்னைக்கு ஏதோ பலவீனப்பட்டு போன மாதிரியும், இன்னைக்கு ஏதோ திமுக தயவு தேவைப்படுற மாதிரியும், அதெல்லாம் உங்களுடைய கற்பனை. இப்படித்தான் நீங்க பதவி ஏற்ற முதல் நாள்ல இருந்து கிளம்புனீங்க பிஜேபிக்கு. பலவீனமா இருக்கிறாரு, சந்திரபாபு நாயுடு எல்லாம் கொடுக்க போறாங்க, நிதிஷ்குமார் எல்லாத்தையும் அள்ளிட்டு போறாரு, முக்கியமான துறை ஏதாவது மாறி இருக்கா? நிதியமைச்சர் யாரு, உள்துறை அமைச்சர் யாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு, பிரதமர் யாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு, ஏதாவது கீ போஸ்ட் ஏதாவது மாறி இருக்கா? அவங்க அம்மா அவங்க வேலையை பாருங்க. போன பீரியட்ல யார் இருந்தாங்களோ அவங்க ஆளை கூட மாத்தல, கட்சியில ஆளை கூட மாத்தல. அப்புறம் என்ன உங்களுக்கு நீங்க அப்படியே நீங்க அப்படியே யூகம் பண்ணிட்டே உட்கார்ந்து ஓடிட்டு இருக்கீங்க. எதுவுமே கிடையாது. நரேந்திர மோடி ஆஸ் ஸ்ட்ராங் முன்னாடி இருந்தாலும் அப்படியே தான் இருக்கிறார். அவருக்கு வேணா திமுக கேட்க போறாரு. சார், அயோத்தி ராமர் கோயில் தீர்ப்பு வந்த போது, அயோத்தி ராமர் கோயில் இதை யார் முன்னெடுத்தா? பாஜக முன்னெடுத்து, சரிங்களா? அது நீதிமன்றம் தீர்ப்பு வருது. காங்கிரஸ் அந்த தீர்ப்பை வரவேற்றுச்சு சார், திமுக அந்த தீர்ப்பை வரவேற்றது. என்ன ராஜேந்திரம், என்ன மைனாரிட்டி, என்ன மெஜாரிட்டி, என்ன உறவு, என்ன கள்ள உறவு, என்ன சொல்லுங்க? என்ன யாருடைய பெரும்பான்மை இல்லை? அன்னைக்கு யாருடைய நாணயம் வெளியிட்டு வந்துச்சு? பாபர் மசூதி இடிப்பு, ராமர் கோயில் கட்டப்படுறதுக்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அடிகோலிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை திமுக வரவேற்றது, காங்கிரஸ் வரவேற்றது. எப்படி? பாஜக தன்னுடைய ராஜேந்திரத்தை எப்பயுமே காட்டியிருந்திருக்கு, தன்னுடைய பெருந்தன்மை எப்பயுமே காட்டிட்டு, நல்ல உறவுகளை எப்பயுமே பேணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அப்பப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இது ஒரு ராஜேந்திரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆமா, ராஜேந்திரமான விஷயம். அதான் அந்த கூட்டணிங்கிறது இல்லாட்டி கூட இந்த மாதிரி ஒரு இணக்கமான போக்க மறுபடியும் பாஜக ஆட்சி மோடியா லேடியான்னு கேட்டவங்களுடைய வீட்டுக்கு போனவர் சார் மோடி. சிஎம் வீட்டுக்கு பிஎம் போகணுமா, பிஎம் வீட்டுக்கு சிஎம் போகணுமா? புரோட்டோகால் என்னங்க? அவங்க வீட்டுக்கு போனவருங்க. அவங்க எப்பயுமே அந்த பெருந்தன்மை காட்டியிருந்திருக்காங்க. இதே ஜெயலலிதா அவர்கள் பல முறை முரண்டு பிடிச்சிருக்காங்க, வாஜ்பாய் அவரோட முரண் பிடிச்சிருக்காங்க, நரசிம்மராவோட முரண் பிடிச்சிருக்காங்க, நரேந்திர மோடி கூட இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை முரண் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட உறவுல அவங்க மற்ற எந்த கட்சியும் கூட ரொம்ப பெட்டராக போயிடுவாங்க. வடக்கவே அந்த பழக்கம் அதிகமாக இருக்குது. பிஜேபிட்டு அது எப்பயுமே இருந்திருக்கு. இது மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கூட இதை வச்சுக்கலாமா? இன் பர்சனல் கெப்பாசிட்டி எஸ், நாட் இன் ஏ பொலிட்டிக்கல் வே. அப்போ ராகுல் காந்தி பங்கேற்காதுமே இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. அது தொடர்பாக இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? இது அரசு நிகழ்ச்சி, ஒன்றிய அரசாங்கம் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதிலை கொடுக்குறாரு. அதனால அவர் இன்வைட் பண்ணலாம், அவர் ஒன்றும் தப்பு கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் எந்த கெப்பாசிட்டியில் வந்தார்? அவர் என்ன மத்திய அரசுடைய அமைச்சரா, மாநில அரசுடைய அமைச்சரா? அவர் எப்படி இன்வைட் பண்ணாங்க? அவர் யார் இன்வைட் பண்ணது? அப்போ எல்லாருமே இன்வைட் பண்ணுறோம்ல, அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. அப்போ ராகுல் காந்தி இன்வைட் பண்ணியிருக்கலாம்ல, அது வேறு விஷயம். ஆனால் நான் என்ன சொல்வேன்னு, ஒருத்தர் கூப்பிடலைங்கிறனால புறக்கணிக்கிறாங்கிற பிஸ்னஸ் வச்சுக்கிடாதீங்க. அப்போ அந்த ஜனாதிபதி வச்சு ஏன் பார்லிமெண்ட் கட்டத்தை திறக்கல, இந்த ஜனாதிபதியை அங்கே உட்கார வைக்கல, ஜனாதிபதி இங்கே கூப்பிடல, இப்படி கிளம்பிடுவாங்க. நீங்கள் அயோத்தி கோயில் கட்டுறதுக்கு ஏன் ஜனாதிபதி கூப்பிடல, இப்படி கிளம்பிடுவாங்க. அந்த கூப்பிடாத அவங்க விஷயம், அவ்வளோதான். அவங்க எல்லாருக்குமான ராஜீவ்காந்தியை தூக்கி பிடிச்சதே திமுக தான். அப்படின்னா அதில் என்ன உங்களுக்கு இகழ் வந்துருக்கு? அப்படிலாம் நீங்கள் ஏடிஎம்கே குறுக்கு சால் ஓடலாம்னு நினைச்சா நடக்க போகிறதே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக. திமுகவை உடும்பு புடியா பிடிச்சிட்டு இருக்கிற ஒரே இயக்கம் காங்கிரஸ். அவங்க காமராஜ் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி நடப்பதே காமராஜ் ஆட்சி தான் சொல்லக்கூடியவங்க. இதுக்கு மேல ஒரு பரம விசுவாசம், தோழமை சொல்றது நீங்க எங்க பாப்பீங்க? அதனால ஏடிஎம்கே உடைய கனவு இதுல பலிக்காது. அதை இப்ப ராகுல் காந்தி பங்கேற்காதது குறித்து ஏடிஎம்கே மற்ற நபர்களுமே இதை விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவர் நினைச்சிருந்தா வந்திருக்கலாம் தானே, ஏன் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார் அதனால நம்ம வரக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்களா கற்பனை, அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள பிரதானமா வச்சு 100 ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க. என்னுடைய பிரதர்னு சொன்னாருங்க ராகுல் காந்தி ஸ்டாலினை. இது வரைக்கும் அவர் யாரையுமே சொன்னது கிடையாதுங்க. ஏன் அண்ணன் சொல்லியிருக்காரு, ஸ்டாலினே நெகிழ்ந்து போயிட்டாருங்க அன்னைக்கு. நான் அண்ணன் யாரையுமே சொன்னது கிடையாது, ஸ்டாலின் இஸ் மை பிரதர் அப்படின்னாருங்க. அவங்களுக்குள்ள பிரமாதமான உறவுக்கு நீங்கள் இப்படி நினச்சிட்டே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ஏதாவது இலவு காத்த கிளி மாதிரி ஏதாவது பஞ்சு உழுவும் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, எடப்பாடியினோட இன்னொரு கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, அம்மாவுக்காக நீங்கள் இரங்கல் கூட்டமே நடத்தலை, நீங்கள் எங்களுக்கான அந்த கலைஞருக்கான நாணயத்தை விமர்சிப்பது எப்படி சரியா இருக்கும்? பதில் சொல்ல வேண்டிய கேள்விதான். அப்போ அம்மாவே இவங்க எல்லா இடங்கள்லையுமே புகைப்படத்தில் அதே மாதிரி தங்களுடைய சட்டையில வச்சுக்கிறாங்க. ஜெயலலிதாவை புறக்கணிச்சுட்டு அதிமுக அரசியல் பண்ண முடியாதுங்க. ஏன் இரங்கல் கூட்டம் நடத்தலங்கிறதுக்கு பதில் வேணும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, அது பதில் சொல்ல வேண்டிய கேள்விதான். இப்போ எடப்பாடிக்கு சரியான ஒரு கவுண்டர் தான் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார், கேள்வி கேட்டிருக்கிறார். அது மாதிரி அவங்க 4 கேள்வி கேட்கலாம், அது அப்புறம் விஷயம் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்காரோ அதுக்கான பதிலை இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் பதிலாகவே கொடுத்துருக்கிறாரு. நான் தான் சொன்னேன், நான் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தான் வேணும்னு சொன்னேன். அப்போ ஆளுங்கட்சியாக ஸ்டாலின் அவர்கள் சரியான பதிலை எதிர்கட்சிக்கு பதில் கழிச்சிருக்காரு. அவருக்கு என்னென்னலாம் விமர்சனம் பண்ணாங்களோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த விமர்சனத்தில் வலு நானே சொல்றேனே, ஏன் சத்துக்கு அப்போ தமிழக முதலமைச்சர் சொல்ல மாட்டாரா? இந்த விமர்சனத்தில் வலு இல்லை, ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல, நாங்க பாத்தீங்களா மத்திய அரசு கூப்பிடவே இல்லை, நீங்க ஏன் மத்திய அரசு கூப்பிட்டீங்க, நீங்க ஏன் சமாதிக்கு போனீங்க, இதெல்லாம் வலுவற்ற கேள்விகள்.
இதெல்லாம் நம்ம வந்து வாழ்த்த வேண்டிய கேள்விகள். இதெல்லாம் வந்து அவங்க இப்படி ஒருத்தர் செய்யறாங்க அப்படின்னா நல்லதுக்கோ பொல்லதுக்கோ உள்நோக்கத்தை வச்சோ அரசியலுக்காக செஞ்சா கூட வரவேற்கணும். நீங்க ஒரு சேனல் ஆங்கரா இருக்கீங்க, உங்களுக்கு போட்டி சேனல் இன்னொருத்தர் ஆங்கர் இருக்கிறாரு, அவர் நீங்களும் பார்த்து வச்சுக்கீங்க அப்படின்னு போவீங்களா? என்ன எப்படி இருக்கீங்க அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்ப வந்து உடனே நீங்க வந்து சம்மந்தம் பண்ண போறீங்களா? உடனே 2 பேரும் நீங்க வேலையை விட்டு போறீங்களா? அவங்க என்ன இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர பார்த்துக்கிட்டு பேசி சிரிச்சுட்டு வந்தாலே இந்த எல்லாம் அரசியல் பண்ணா என்ன அர்த்தம்? அதற்கு அரசியலா, அதுக்கு ஒரு பேட்டியா, அது யூகமா, அது வந்து வியூகமா, அது வந்து அது அப்ப எடப்பாடி பண்ண இந்த அரசியலுங்கிறது பெரிதா எடுபடலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எடுபடாது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP யில் இன்றே லாகின் செய்யவும்.